இப்போ வர விசாரிச்சு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கேன். அந்த போஸ்ட் மாஸ்டர் வர சொல்லியிருக்கேன், ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? அப்படி உட்கார்ந்து அந்த அம்மா இப்போ வந்துட்டு இந்த சீட்ல உட்காரல, அந்த சீட்ல சார் எந்த இடத்துல சார் பிரச்சனை? ட்ரேட் சென்டர் எதுல, எந்த இடத்துல? அப்புறம் 35 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டீங்களா? 35 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, 35 ரூபாய் கை காசு. ₹35 கை காசு வாங்கி கொடுத்தீங்களா? அவங்களோட கை காசு இப்போ தானங்க வந்து விசாரிச்சுட்டு போனேன், திருப்பி 100 கால்ஸ் கொடுக்குறீங்க. இல்லை இப்போ என்ன விஷயமா கால் கொடுத்துருங்க? அவர் தானே அனுப்பிச்சு விட்டு டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போக சொன்னேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னல. கால் கட் ஆயிடுச்சு பாருங்க. ஹலோ, உங்க ஆளுங்களை கூட பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை டிராஃபிக் போக சொன்னேன், வண்டியுடைய ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொன்னீங்க, டிராஃபிக்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். என்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராப்ளம் சொன்னீங்க இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் ப்ராப்ளம். இங்கே 100 ஃபோன் அடிச்சா இங்கே 100 போலீஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? யாருக்கு அடிச்சிங்க? நீங்க அங்கே போங்க, டிராஃபிக் போங்க. மேடம் அந்த போஸ்ட்மேனை வர சொல்லியிருக்கேன் மேடம், அந்த போஸ்ட்மேனை வர சொல்லி. போஸ்ட்மேனை இப்போ எனக்கிட்ட நீங்கள் அப்படி சொல்லலை. 35 ரூபீஸ் திருப்பி கொடுத்தீங்களா? 35 ரூபீஸ் திருப்பி அவங்க வாங்கலையே, கொடுக்கல. கரெக்டுங்களா? 1 2 வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா? போஸ்ட் மாஸ்டர் நான் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும்னு சொன்னீங்க. வர சொன்னேன். ஸ்டேஷன் போஸ்ட் மாஸ்டர் பல அந்த பொம்பளையை உட்கார அவங்களாம் உட்கார வைக்க மாட்டேன். அதுதாங்க உட்கார வச்சு தானே இப்போ விசாரிச்சுங்க 2 பேரும் இல்லை? ஆமாம் மேடம், விசாரிக்கணும் மேடம். விசாரிச்சுங்க. நான் எப்படி கை குலுக்கிக்கிறீங்களா? நீ நான் பார்ட்னர்ஸ் ஆயிடலான்ட்டு என்ன மேடம் பேசுறீங்க? அதுதான் என் முன்னாடி விசாரிச்சேங்க. இப்போ நான் பண்ண கம்ப்ளைண்ட் கால்ஸ் மேடம் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க மேடம், நான் அவரே கூப்பிட்டு வரேன், வச்சு விசாரிக்கிறேன் மேடம். அப்படிதாங்க, இப்படிதான் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்றீங்க. ஸ்டேஷன் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டதுன்றது 3/9/2000 அன்னைக்கு வண்டி காரு எல்லாமே புடிங்கி வச்சது. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல மேடம், என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டீங்க. என்ன ப்ராப்ளம்? இதே இல்ல 3/9/2024 இதே பிரச்சனை தான். அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வரலன்ட்டு நான் தான் 100 கால்ஸ் கொடுத்தேன். அப்போ உங்க இதுலேருந்து தான் கான்ஸ்டபிள்ஸ் வந்தாங்க, வந்துட்டு இதே மாதிரி தான் விசாரணை போச்சு. அப்போ எஸ்ஐ கூட கால்ஸ் கொடுங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லல. ஐயோ இப்போ நீங்க கால்ஸே மாத்தி பேசுறீங்க. கால்ஸ் வந்து நான் உங்களுக்கே கொடுக்கல, நான் 1091க்கு தெளிவாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க 100 கால்ஸ் சொன்னாங்க, நான் அதுக்கப்புறம் தான் 100 கால்ஸ் கொடுத்தேன். 100 கால்ஸ் கொடுத்த உடனே உங்கள் கான்ஸ்டபிள் தான் என்கொயரி ஆஃபீஸராக வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அன்னைக்கு ஜி பிரபுவே வராத மாதிரி இப்போ என்னமோ நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பேசுகிறீங்க உள்ள. இப்போ என்னமோ டிராஃபிக் கால்ஸ்ன்னு மாற்றி பேசுகிறீங்க. டிராஃபிக் கால்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ரேட் சென்டருக்கு வாசலாண்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் அவர் டிராஃபிக் போக சொல்கிறேன், இது லாண்ட் ஆர்டருக்கு வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? உங்கள் லா அண்ட் ஆர்டரில் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த 35 ரூபான்றது இந்த ப்ராப்ளமாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிடலான்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குற பணம்ன்றது வந்துட்டேல இல்லைங்க, 10 பொதுமக்கள் கிட்ட நம்மளும் இதை கேட்போம். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல உட்காந்து பணத்தை ஜோபியில் வாங்கி போட்டு போகிறதுக்கு பேர் வேலை இல்லைல்ல. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு, நாங்கள் வந்து உட்காந்தே சோத்துணுவோன்னா அது பேர் வேலை இல்லை இல்லையா? பயங்கர ட்ராக்கிங்கில் போகிறதே இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு சர்வீஸை பண்ணல, அமேசானுக்கு பண்ணுறாங்க, இதுக்கு பண்ணாங்க. அமேசான் கம்ஸ் அண்டர் ப்ரைவேட், சரிங்களா? அப்படி தனித்தனியாக இது பண்ணும்போது நாங்களும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கார்பரேட் எப்படி தெரியுமா, ஒரு டேட்டாவே எடுக்காது, பல முறை இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டே ஒரு ஊழல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊற்றி முடிவாங்க. 100 பைசான்றதே வேலை எல்லாம் போயிடும்.